ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீ. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, சுவையான புதினா சாதம் வந்து எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கடுகு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 வரமிளகாயை வந்து ரெண்டு வரமிளகாய் வந்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து புளி வச்சுருக்கேன். ஒரு 15 முந்திரி பருப்பை வந்து நம்ம பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கோம். முக்காக்கட்டு புதினாவை வந்து நம்ம இந்த மாதிரி இலையை மட்டும் கிள்ளி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து புதினா கட்டு வாங்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போட வந்து உங்களுக்கு இந்த புதினா இலைகள் இருக்கும். இதில் வந்து நம்ம புதினா இலைகள் மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலைகள் மட்டும் கிள்ளி எடுத்துட்டோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம புதினா இலையை வந்து இதில் மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். மீடியம் சைஸ் மிக்சி ஜாரில். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 4 பச்சை மிளகாயை. இதை கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அதாவது கடாய் காஞ்சிட்ட உடனே நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிய ஆரம்பித்த உடனே வந்து நம்ம இந்த உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொரிய ஆரம்பிச்சிச்சு. அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 முந்திரி வச்சுருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணி இதை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து வச்சுக்கணும். பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த புதினா, இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து சுண்டிடுச்சு இந்த புதினா வந்து. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் உப்பு போட்டுக்கினேன். இப்போ மறுபடியும் கலந்து விடுவோம். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சாதம் பெரட்ட சொல்ல சூப்பராக வரும். சரி, ஓகே, இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து சாதத்தை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து புதினா சாதம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு லெவலில் வந்து இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். புதினா ஃப்ளேவர் சூப்பராக வந்திருக்கு. அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த முந்திரி, அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு இருக்கிற அந்த புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்ல வேறு லெவல் சூப்பராக அருமையாக வந்திருக்கு. முக்கியமாக இந்த பருப்புங்கள்லாம் வந்து சாப்பிட சொல்ல அந்த பல்லில் கடிபட்டு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து பாருங்கள். வேறு லெவலுங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. நீங்கள் நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.